டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டே போர் அடிச்சிருச்சு. சரி இன்றைக்கி வந்து ரவா கிச்சடி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி வச்சு தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு, முந்திரி கொஞ்சமாக போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டிருந்தேன். அப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், என்கிட்ட கேரட்டு, பீன்ஸு, காய்கறி மட்டும்தான் இருந்துச்சு. அதை நல்லா வேக போட்டுட்டு, அதுக்கடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டு 1 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். காய் நல்லா வெந்த பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் போட மறந்துட்டேன். போட்டுட்டு 2.5 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன். அப்போ சைட் பை சைடாக தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. கொதிச்ச பின்னாடி கொஞ்சமாக ரவையை போட்டு கிளறி விட்டுட்டேன். கிளறினோடனே ரவை நல்லா இஞ்சிச்சு. கொஞ்சமாக கடைசியில் வந்து நெய்யும் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் கிச்சடி ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராகவே வந்துருந்துச்சு.